கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 20ஆம் சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 20 வசனம் 4 முதற் பகுதி. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தினுடைய முதற் பகுதியை நாம் சிந்திக்க போகின்றோம். மிக அற்புதமாக எழுதியிருக்கிறது. நம்முடைய கடவுள் நம்முடைய மன விருப்பத்தை நமக்கு கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். பல நேரங்களில் நாம் விரும்பி எதிர்பார்க்கின்ற காரியங்கள் நமக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஏங்கி தவிக்கின்ற மக்களாக நாம் இருப்போம். ஆனால் நம்முடைய கடவுள் நாம் விரும்புவதற்கு மாறாக அல்ல, குறிப்பாக நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த கடவுள் நம்முடைய மனது விரும்புகின்ற காரியத்தை நமக்கு கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். காரணம் என்ன? நம்முடைய ஆண்டவர் நாம் ஆராதிக்கின்ற பூஜிக்கின்ற கடவுளாக மாத்திரம் தன்னை நிலைநிறுத்தி கொள்ளுகிற ஆண்டவர் அல்ல. அவர் நம்முடைய தகப்பன் என்று சொல்லி, ஒரு தகப்பனைப் போல, ஒரு தாயைப் போல நம்மிடத்தில் அன்பு கூறுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்குள் நான் வைக்கின்றேன், நீங்கள் என் பிள்ளைகள் என்று சொல்லுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படியானால் கடவுள் நமக்கு தந்தையாகவும் இருக்கிறபடியினால் அந்த இயல்பாகவே நம்முடைய சரீரப்பிரகாரமான பெற்றோரைப் போல ஆண்டவரும் தன்னை மாற்றிக்கொள்ளுகின்றார். எப்படி? இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் நமக்கு நன்றாக தெரியும். அநேக தகப்பன்மார்கள், தாய்மார்கள் இப்படி சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம். என்னுடைய சிறு வயதில் நான் வளர்ந்த சூழ்நிலையில் நான் விரும்பினதை நான் உண்டதில்லை, விரும்பினதை வாங்கினதில்லை, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்ததில்லை, மிகுந்த கஷ்டத்திற்குள்ளாக பாடுகளுக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆனால் அதே நிலைமையை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது. என் பிள்ளைகளும் எதற்காகவும் ஏங்கி நிற்கக்கூடாது. அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் எல்லா முயற்சிகளையும், அதற்காக எவ்வளவு வேண்டுமென்றாலும் நாங்கள் கஷ்டப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கு பரவலாக இருக்கின்றார்கள். ஆம், அதற்கு அடிப்படை காரணம் என்ன? என் பிள்ளை என்கிறதான பாசம், அன்பு தான். அதே அன்பை ஆண்டவர் நம்மீது வைத்திருக்கின்றார். ஆகவேதான் அவர் தன்னை கடவுளாக மாத்திரமல்ல, தந்தையாகவும் நமக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அப்படி தந்தையாக இருக்கின்ற கடவுள் நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளுவது ஒரு லேசான காரியம் அல்லவா? கடவுள் அதை விரும்புகிற கடவுளாக இருக்கின்றார். நாம் விரும்புகிறதை அவர் நமக்கு கொடுப்பதில் அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது, சந்தோஷம் உண்டாகிறது. காரணம் என்ன? நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம் அல்லவா, நன்றி என்று சொல்லுவோம் அல்லவா? அதை விரும்புகின்ற கடவுளாக இருக்கிறார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டினுடைய கடைசி நாட்களை நாம் நெருங்கி கொண்டிருக்கின்றோம். இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடியதான நாட்களுக்குள்ளாக இந்த ஆண்டு கடந்து போகிறது. உங்களுடைய ஜெபங்கள் பதிலளிக்கப்படவில்லை, உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. இன்னும் கடவுள் என்னை தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்தவில்லை, ஆசீர்வதிக்கவில்லை என்கிறதான ஏக்கங்கள் எல்லாம் இருக்கலாம். காரணம்,
உங்களுடைய ஜெபங்கள் இன்னும் நீண்டு கொண்டு போய்க்கொண்டே இருக்கிறது. எவ்வளோ முயற்சிக்கின்றீர்கள், இன்னும் அது கைகூடி வருவதற்கான எந்த விதமான அனுகூலமான சூழல்கள் தெரியாமல் இருக்கிறது. ஆம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை அப்படிப்பட்டதான கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் வந்து கொண்டிருந்தாலும் கவலைப்படவே வேண்டாம். ஏன் தெரியுமா? நம்முடைய கடவுள் நிச்சயமாக அதை செய்து முடிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருளி உங்களுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுவதில் கடவுள் பிரியமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். தொடர்ந்து அந்த விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருங்கள். விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான் என்று சொன்ன கடவுள் நிச்சயமாக நீங்கள் விரும்புகிற காரியத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு எதிர்காலத்தை தருவார். கடவுள் தாமே அவ்விதமாக உங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து பொறுப்படுத்துவதை நடத்துவாராக. ஆமென், ஆமென்.